ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஆஸ்பைரிங் ஸ்டார்ஸ் சேனல். இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு விருப்பமான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு இந்த டம்ளர்ல டம்ளர் கப்பு ஏதோ ஒரு உங்க வீட்டில் இருக்கிற ஐட்டமை வச்சு நீங்க செய்யலாம். இதுல ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இப்போ தயிர், தண்ணி எல்லாம் சேர்த்து சரி சரி அளவு ஒரு கப்பு அரிசி மாவுனா ஒரு கப்பு இந்த மாதிரி தண்ணி, மோர் எல்லாம் சேர்த்து போட்டுக்கணும். இதுல கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கணும். பச்சை மிளகா மிக்சியில அரைச்சு அந்த விழுதை இதுல சேர்த்த போறோம். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நானு ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான், 1:1. பச்சை மிளகா விழுது சேர்த்திட்டோம். தண்ணி பாயில் ஆகுறப்போ ஒரே இடத்துல நம்ம அரிசி மாவு இப்போ சேர்த்திருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி இதுல சேர்த்திக்கலாம். ஜஸ்ட் 2 minutes தான். இப்ப கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்திட்டு மூடி வச்சிடலாம். 2 minutes அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னா. இல்லாட்டி இந்த ஸ்டேஜ்ல நீங்க இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்க, நல்லா அது பிசைஞ்சு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையா வச்சுட்டு இதுல மேக்கர்ல வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அதுல போடணும். போட்டு எடுத்தீங்கன்னா மொறுமொறுன்ட்டு சுவையான ஸ்நாக் ரெடி ஆயிடும். இது கூட நம்ம சட்னி வச்சும் சாப்பிடலாம், சட்னி இல்லாமலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாஃப்டா பூரி மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய். ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துடணும்.